அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாகி சர்ச்சையான நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எஃப்ஐஆர் விவரங்களை வெளியிட்டது யார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை இணையதளங்களில் வெளியானது சர்ச்சையாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவியின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிடக்கூடாது என்ற அடிப்படை கூட காவல்துறைக்கு தெரியாதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஞானசேகரனுடன் இன்னொரு நபருக்கும் தொடர்பு இருப்பதாக எஃப்ஐஆரில் கூறியுள்ள நிலையில் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி யாரை காப்பாற்ற அரசு முயற்சிக்கிறது என வினவியுள்ளார். இதனால் இந்த வழக்கை திமுக அரசின் காவல்துறை விசாரிப்பதற்கு தார்மீக தகுதியில்லை என விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி எவ்வித அரசியல் இடையூறும் இன்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காவல்துறையினரை தவிர வேறு யாரும் எஃப்ஐஆரை கசிய விட்டிருக்க முடியாது என குற்றம் சாட்டினார். எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க. பிடிஎஃப் அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருக்கீங்க. எதுக்கு? விக்டிம் ஷேமிங் பண்ணணும். விக்டிம் ஷேமிங். மேலும் எஃப்ஐஆர் கசிவு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய மகளிர் ஆணையத்திற்கும் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு டிஜிபிக்கு அறிவுறுத்தியுள்ள தேசிய மகளிர் ஆணையம் மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்திய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் எஃப்ஐஆர் கசிவு குறித்து விளக்கம் அளித்த சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் 2 வழிகளில் எஃப்ஐஆர் கசிந்திருக்கலாம் என்று தெரிவித்தார். கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைம்ல ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வழியா லீக் ஆயிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை. எஃப்ஐஆர் கசிந்தது குறித்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாகவும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார்.